உங்களோட ப்ளாக்ல வந்து விசிட்டர்ஸே வரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு, நீங்க உங்க ரைட்டிங்ல தான் பிரச்சனை அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட ரைட்டிங்ல வந்து பிரச்சனை கிடையாது. உங்களோட கீவேர்ட் செலக்ஷன்ல தான் வந்து பிரச்சனை. ஸோ அந்த கீவேர்ட எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத நம்ப இந்த வீடியோல வந்து சொல்லிக் குடுக்க போறோம். ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயத்த ஒரு ஸ்டோரி மூலியமா உங்களால புரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து ரொம்ப விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோவ வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல கமல்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து நெறைய பிளாக் போஸ்ட் வந்து எழுதிக்கிட்டே இருப்பாரு. பட் அவரோட வெப்சைட்ல வந்து யாருமே வந்து விசிட் பண்ண மாட்டாங்க. ஸோ கமல் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு நாள் சொல்றாரு, "நான் வந்து நல்லாவே எழுதுறேன் பிளாக்ஸ்லாம். பட் யாருமே என்னோட வெப்சைட்ட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "கமல் நீ வந்து உண்மையாலுமே உன்னோட பிளாக்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன் வந்து உன்னோட வெப்சைட்ட வந்து மக்கள் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, நீ வந்து கரெக்ட்டான கீவேர்ட்ஸ் வந்து நீ யூஸ் பண்ணல. நீ கரெக்ட்டான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணா, கண்டிப்பா உன்னோட வெப்சைட் நெறைய பேர் பார்ப்பாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ கமல் கேட்குறாரு, "கீவேர்ட்ஸ்னா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாரு, "மக்கள் வந்து Googleல எந்த விஷயம்லாம் சர்ச் பண்றாங்களோ, அந்த எல்லா விஷயத்தையும் வந்து கீவேர்ட் அப்படின்றத சொல்லுவாங்க." ஸோ கமல் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி ரீடர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் Googleஅ ஓப்பன் பண்ணி அவர் வந்து டைப் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஹவ் டூ ரேங்க் ஃபாஸ்ட் அப்புறம் பெஸ்ட் எஸ்இஓ டூல்ஸ் அந்த மாரி அவர் வந்து டைப் பண்றாரு. அப்புறம் வந்து அவரு ஒரு சில வேர்ட்ஸ வந்து அகைன் அண்ட் அகைன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு புரிய வருது. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நெறைய தாட்டி வருது. ஸோ அப்ப இதுதான் கீவேர்ட்ஸா இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு. ஸோ அவரு இதுல சில சிம்பிளான டூல்ஸ் வந்து அவர் வந்து வச்சுக்கிறாரு. அவர் வந்து ஏன் அத வச்சுக்கிறாருன்னா, எந்தெந்த கீவேர்ட்ஸ் வந்து நெறைய பேர் சர்ச் பண்றாங்க அப்படின்றத சர்ச் பண்றதுக்கு சில டூல்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறாரு. ஸோ இந்த டூல்ஸ்லாம் வச்சு பயன்படுத்தி, இந்த கீவேர்ட்ஸ்லாம் வச்சு பயன்படுத்தி பிளாக் எழுத ஆரம்பிக்கிறாரு. நேச்சுரலா அந்த பிளாக்ல அந்த கீவேர்ட்ஸ வந்து இன்சர்ட் பண்றாரு. ஆஃப்டர் சம் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா சில விஷயங்கள் அது நடக்குது. என்னன்னா, வெப்சைட்ல நெறைய பேர் வராங்க. அவரு வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல Googleல வந்து ரேங்க் ஆகுது. ஸோ கமல் சொல்றாரு, கீவேர்ட் வந்து செலக்ட் பண்றது Googleக்காக மட்டுமே கிடையாது. மக்கள் என்ன சர்ச் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவுமே இந்த கீவேர்ட் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்றாரு. ஸோ கமலும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஸோ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வரணும் அப்படின்னா, நீங்க ஒரு பிளாக் எழுதும்போது அந்த கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து புரிய வரணும். நீங்க கீவேர்ட வச்சு தான் உங்களோட பிளாக வந்து நீங்க எழுதணும். அதே மாரி நீங்க கீவேர்ட ஃபைண்ட் பண்ணும்போது தான் மக்கள் என்ன தேடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த கதை மூலியமா உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இதே மாரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.